குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கன்வர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 5 2025 சனிக்கிழமை இன்னைக்கு கண்டவர்ஸாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கண்டவர்ஸ் பார்த்து முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 2025 ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து நிரப்பிருக்காங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி சார்பில் 2ஆம் நிலை காவல்துறையான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருந்தோம். இல்லை இந்தியன் பிசி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு தொடங்கினோம். இல்லை பேட்ச் 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6,000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பேஜோட ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? பிசி எக்ஸாம் டக்குன்னு வந்துடும். நம்ம சொன்ன மாதிரி எஸ்ஏ எக்ஸாம் கரெக்டாக வந்துருச்சு. பிசி எக்ஸாம் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் வந்துடும். அதனால் இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த பேட்சை போதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி கிளியர் பண்ணுறது நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் தான். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கண்டபஸ் பார்த்துலாம். நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கப் மசோதா வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு. மாநிலங்களவையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா 288 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிட்டாங்க. 232 பேர் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு எதிர்ப்பாக வாக்களித்தாங்க. மாநிலங்களவையிலும் அப்படி தான் 128 வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாகவும் 95 வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா எதிராகவும் கிடச்சிருக்குது. ஓகேங்களா? இதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். நல்லா ஷார்ட்டாக பார்த்தா போதும். இந்த சட்டத்திருத்தம், அதாவது இந்த வாக்கப் மசோதா சட்டத்திட்டத்தின்படி, அதாவது மத்திய வாக்கப் கவுன்சில் மற்றும் மாநில வாக்கப் வாரியங்கள் மூலம் முஸ்லீம்கள் அல்லாத உறுப்பினர்கள் மற்றும் பெண்களும் இடம்பெறும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா வழிவகை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு இஸ்லாத்துக்கு பின்பற்றுவோர் மட்டும்தான் வாக்கப் சொத்துக்களை அர்ப்பணிக்க முடியும். 1 லட்சத்துக்கு மேல் வருமானம் ஈட்டக்கூடிய வாக்கப் அமைப்புகள் அரசால் நியமிக்கப்படும் தணிக்கையாளரால் தணிக்கைக்கு உட்படுத்தப்படும் அப்படின்ற முக்கியமான ஒரு சட்டங்கள்லாம் இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி எஸ்ஐ வேகன்சி வந்துருச்சு. இந்த தமிழ்நாடு காவல்துறையில் உள்ள மொத்தம் 53 ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியின வகுப்பினர் பின்னடைவு இடங்கள் உட்பட 1352 காவல் உதவி ஆய்வாளர் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான தேர்வு வந்து நடத்தப்பட இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் சமுதாயத்தை சார்ந்தவங்க மட்டும் தான் அதில் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது உதவி ஆய்வாளர் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பம் சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிணந்தின்னி கழுகுகளுடைய எண்ணிக்கை 157 உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம், கேரளம், கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் ஒருங்கிணைந்த பிணந்தின்னி கழுகுகளுடைய கணக்கெடுக்கும் பணி வந்து பார்த்திங்கன்னா கடந்த பிப்ரவரி 27, 28 வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருந்தாங்க. முதுமலை புலிகள் காப்பகம், சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், நெல்லை வன உயிரின சரணாலயம் உள்பட்ட 33 இடங்கள் என 3 மாநிலங்களையும் சேர்த்து மொத்தமாக 106 இடங்கள் இந்த கணக்கெடுப்பு நடத்தினாங்க. இந்த தரவுகளை ஆய்வு செய்ததில் 3 மாநிலங்களிலும் 390 பிணந்தின்னி கழுகுகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா மதிப்பிடப்பட்டிருக்கு. இல்லை தமிழகத்தில் மட்டும் 157 பிணந்தின்னி கழுகுகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டறியப்பட்டிருக்கு. அதில் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா 110 வெண்முதுகு வகை பிணந்தின்னி கழுகுகளும், நீண்ட மூக்கு பிணந்தின்னி கழுகுகள் 31, சென்முக பிணந்தின்னி கழுகுகள் 11, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எகிப்தியன் பிணந்தின்னி கழுகுகள் அப்படின்னு ஒரு 5 கண்டறியப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் அதோடைய வகைகள். ஜஸ்ட் இது இன்ஃபர்மேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கணக்கெடுப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் டிஎன்பிசியில் அப்படியே கேட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீப்பெட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா புவிசார் குறியீடு பெறதுக்கான நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் தாம் அன்பரசன் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவர் சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது. இல்லை இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா 64 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் வெற்றிலை, தேவாலை மாணிக்க மாலை, பண்ருட்டி பலாப்பழம், முந்திரி, புளியங்குடி எலுமிச்சை, விருதுநகர் சம்பாவத்தல், அப்புறம் ராமநாதபுரம் சித்திரைக்கார அரிசி, பெரம்பலூர் செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் ஆகியவற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் வாங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு கைமுறுக்கு சீடை, கோவில்பட்டி சீவல், ராமநாதபுரம் பட்டறை கருவாடு, பனங்கற்கண்டு ஆகியவற்றுக்கு புவிசார் குறியீடு விண்ணப்பம் அனுப்பியிருக்காங்க. ஓகேவா? இது ரீசெண்டாக வாங்கினது முக்கியம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 64 நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை. பட் கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன வருதோ அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். ஓகேங்களா? கும்பகோணம் வெற்றிலை முக்கியம், தேவாலை மாணிக்க மாலை முக்கியம். ஓகேங்களா? இப்போ இதை வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னா பொறுத்துக்களை கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நேராக எதாவது கொடுத்துருப்பாங்க, அடுத்து தேவாலை அப்படி கொடுத்துருப்பாங்க, பண்ருட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, புளியங்குடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை பொறுத்துக்களை வந்து மேட்ச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டா போதும். இதை அப்படியே நோட்ஸாக எடுத்துக்கோங்க போதும். ஓகேங்களா? அடுத்து இலங்கை அதிபர் அனுரகுமார் திசாநாயக்குடன் பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடைபெற இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கொழும்பில் இருந்தவரை காணொலி வாயிலாக திரிகோணமலையில் சம்பூரில் இந்தியா உதவியுடன் செயல்படுத்தப்படும் சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலைய திட்டம் அதை தொடங்கி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தம்புல்லா அப்படின்ற இடத்துல 5000 மெட்ரிக் டன் வெப்ப
வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய குளிர்பதன வசதி திட்டத்தையும் இலங்கை முழுவதும் உள்ள சுமார் 5000 மத வழிபாட்டு தலங்கள் மேற்கூரைகளில் மின்சூரிய தகடுகளை நிறுவும் திட்டம் ஆகிய அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இரு நாட்டு அதிபர்களும் ஒன்று சேர வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. ஓகேங்களா. இதில் முக்கியமான திருகோணமலையில் இது வந்து சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய உதவினால் கட்டப்பட்டது. அதனால் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து பிம்ஸ்டெக் நாடுகளுக்கு இடையான ஒத்துழைப்பை ஊக்குவிக்க 21 முன்மொழிவுகளை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி பரிந்துரைச்சிருக்கிறார். ஓகேங்களா. பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு நாடுகளிலே ஒத்துழைப்பை ஊக்குவிக்க இந்த நாடுகளிடையே இந்தியாவின் ஒருங்கிணைந்த பணப்பரிவர்த்தனை UPI ஓகேங்களா நடைமுறை பண பரிவர்த்தனை மேற்கொள்வதற்கு உள்ளிட்ட 21 முன்மொழிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வெளியிட்டிருக்காரு. இதில் தாய்லாந்தோடைய நகரான தாய்லாந்தோட தலைநகரான பாங்காக்கில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இந்தியா, வங்கதேசம், பூடான், மியான்மர், நேபாளம், இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய பிம்ஸ்டெக்னு சொல்லுவாங்க. அதாவது பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு வங்காள விரிகுடா முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பினுடைய உச்சி மாநாட்டுக்கு பங்கேற்க வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் போயிருக்காரு. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 21 முன்மொழிவுகளை கொடுத்துருக்காரு. அதில் முக்கியமானதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனை UPI வந்து எல்லாரும் பயன்படுத்தணும், பிம்ஸ்டெக் நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிம்ஸ்டிக் நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய சொந்த நாட்டு பணத்திலே வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை மேற்கொள்ளணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா. கூட்டமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களின் ஈடுபாட்டை ஊக்குவிக்கும் வகையில் பிம்ஸ்டெக் இளைஞர் தலைவர்கள் உச்சி மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிம்ஸ்டெக் ஹேக்கத்தான் இளம் தொழில்முறை பார்வையாளர்கள் திட்டமும் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இந்தியாவில் நிகழாண்டில் பிம்ஸ்டெக் தடகள போட்டி நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2027 பிம்ஸ்டெக் விளையாட்டு போட்டிகளை முதல் முறையாக நடத்தவும் திட்டமிட்டிருக்காங்க. இதில் முக்கியமானது இந்த மாநாட்டில் வங்காள விரிகுடா பிராந்திய செழிப்பு, பாதுகாப்பு, அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான பகிரப்பட்ட உறுதிப்பாட்டை உறுப்பு நாடுகள் செயல்படுத்தும் வகையில் பாங்காக் தொலைநோக்கு திட்டம் 2030 அப்படின்றத ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா. இதில் சில முக்கியமான இது எல்லாமே இந்த நாடுகள் எல்லாமே முக்கியமானது. UPI ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2027 பிம்ஸ்டெக் விளையாட்டு போட்டி வந்து பார்த்திங்கன்னா நடத்த இருக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்ற நேபாள பிரதமரான KP சர்மா ஒலியை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். ஓகேங்களா. துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், பீகார், குஜராத், மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்களின் யூனியன் பிரதேசங்களிலும் உத்தி சார்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த கிராமங்களை தேர்ந்தெடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துறது இந்த திட்டம். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய முதல் கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதை செயல்படுத்தினாங்க. அதாவது ஒரு மாநிலத்தில் குறிப்பாக ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்துக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் அனைத்துமே செஞ்சு கொடுக்குறது அந்த திட்டம். இதனுடைய 2ஆம் கட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் கட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அடுத்தது நினைவு சின்னங்களில் அதிக வருவாய் ஈட்டுவது தாஜ்மஹால். ஓகேங்களா. இந்திய தொல்லியல் துறை பாதுகாக்கப்பட்டு வரும் நினைவு சின்னங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்வையாளர்கள் நுழைவு கட்டணம் கொடுத்துட்டு தான் உள்ளே போவோம். அந்த கட்டணத்தை வசூலில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா 297 கோடி வருமானம் ஈட்டி தாஜ்மஹால் முதலிடத்தில் இருக்குது. 2023-24 நிதியாண்டில் அதே நிதியாண்டில் அந்த நிதியாண்டில் தான் தாஜ்மஹால் முதலிடம். டெல்லியில் இருக்கிற குதுப் மினார் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்குது. ஓகேவா. செங்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்குது. 2020-21 காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மாமல்லபுரம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக வருவாயிட்டு தாஜ்மஹாலுக்கு அடுத்து 2ஆம் இடத்துல இருந்துச்சு. ஓகேங்களா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹால், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குதுப் மினார், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டை. இதுதான் இந்த ஆர்டர் அதிக வருமானம் ஈட்டதில் ரீசெண்டாக 2023-24 நிதியாண்டில். அடுத்து வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் குறித்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக TNPSC ஸ்டூடெண்ட் தேவைப்படும். ஓகேங்களா. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தான் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி நியமனம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சட்டப்பிரிவு 124, 217, 224 கீழ் தான் செயல்படுத்தப்படுது. இந்த பிரிவுகள் எந்த ஒரு ஜாதி அல்லது வகுப்பினருக்கும் இடஒதுக்கீடு வழங்கவில்லைன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. நியமன நடைமுறை குறிப்பாணையின்படி உச்சநீதிமன்ற நீதிபதியில் நியமிப்பதுடன் முன்மொழிவுகளை தொடங்குவதற்கான பொறுப்பு இந்திய தலைமை நீதிபதியிடம் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியாக வர முடியல அப்படின்னு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. அதுக்கு அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடுலாம் கொடுக்கல. அதில் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்ற கொலீஜியத்தால் பரிந்துரைக்கப்படும் நபர்கள் மட்டுமே உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க யாரை வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை பண்ணாலும் அவங்க நியமிக்கப்படுவாங்க. ஓகேவா. அடுத்தது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO இந்திய இராணுவ தரப்பில் மேற்கொள்ளப்படும் தரையிலிருந்து வான் இலக்குகளை துல்லியமாக அழிக்கத்தகும் ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா சோதனை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறாங்க. ஓகேவா. ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துட்டா போதுமானது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதில் சில பேர்லாம் வரும். இப்போ இதுக்கு வந்து பேர்லாம் எதுவும் கொடுக்கல. பேர் கொடுத்தாங்கன்னா அது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இந்தியா மீதான இறக்குமதி விதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கும்போது 27% இருந்தது. தற்போது வந்து பார்த்திங்கன்னா 26% வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா குறைச்சிருக்காங்க.
அடுத்து முக்கியமான ஒரு நபர், உலக குத்துச்சண்டை, அதாவது பிரேசிலில் நடைபெறும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வீரர் ஹிதேஷ் இறுதிச் சுற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேறிக்கிறார். இவருடைய பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹிதேஷ். இவர் வந்து குத்துச்சண்டை வீரர் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா? அடுத்த சாம்பியன் லீக் கால்பந்து போட்டியில் நடப்பு சாம்பியனாக இருக்கும் ரியல் மாட்ரிட் அணி வந்து பார்த்திங்கன்னா போட்டியிலிருந்து பரிசு தொகையை 1316 கோடி ரூபாய் பெற்றிருக்கு. ஐரோப்பிய கண்டத்தில் நடைபெறும் பிரதான கால்பந்து போட்டியில் இதுவும் ஒன்று. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நடைபெற்ற 69வது சீசனில் 2023-24 ஸ்பெயினை சேர்ந்த ரியல் மாட்ரிட் அணி வந்து பார்த்திங்கன்னா போட்டியிலேயே அதிகபட்சமாக 15வது முறையாக சாம்பியன் கோப்பை வென்றிருக்கு. இதில் மொத்தம் 1316 கோடி பரிசு தொகையை பெற்றிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்த ஒரு முக்கியமான நபர், மூத்த பாலிவுட் நடிகரான மனோஜ்குமார் வந்து பார்த்திங்கன்னா காலமாக இருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் பஞ்சாபை சேர்ந்த ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1960-70 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றவர். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1965ஆம் ஆண்டு சுதந்திர போராட்ட வீரரான பகத்சிங்கினுடைய வாழ்க்கை வரலாறு அடிப்படையாக வந்து ஷாகித் அப்படின்ற ஒரு படத்தில் நடித்தது மூலம் ரொம்ப பிரபலமாயிட்டார். ஓகேங்களா? இது முக்கியமானது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 1992 வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்திய திரைப்படத்துறை ஆற்றிய பங்களிப்பை போற்றி வந்து பார்த்திங்கன்னா மனோஜ்குமாருக்கு 2015 தாதா சாஹேப் பால்கே விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு 2 விருதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ தான். எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் ஃபுல்லாக படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை தாண்டி உங்கள் கேள்வி கேட்க முடியாது. பிசி எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து தயவு செஞ்சு இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.